மடானி வீடமைப்பு திட்டங்கள் மக்களின் வாழ்க்கைக்கான வசதிகளையும் அடிப்படை வசதிகளையும் கொண்டிருத்தல் வேண்டும். பிரதமர் வலியுறுத்து. புத்ராஜயாவில் தேசிய தின கொண்டாட்டம். பொது போக்குவரத்தை பயன்படுத்த பொதுமக்களுக்கு வலியுறுத்து. விதிமுறையை மீறியது நீங்கள், விளைவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மொய்டீனுக்கு அன்வார் பதில். பாண்டான் இண்டாவில் அடிக்கடி திட்டு வாங்கியதில் விரக்தியடைந்த வெளிநாட்டு ஆடவன் ஆத்திரத்தில் வீட்டில் உள்ளவர்களை கத்தியால் தாக்கிய சம்பவம். பிரிட்டனுக்கு கன்னபிஸ் கடத்தல். கைதான 378 பேரில் 93 பேர் மலேசியர்கள். பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொய்டீன் யாசின் மீதான தேச நிந்தனை குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பில்லை என மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பஹாங் அரண்மனை செய்த போலீஸ் புகாரின் அடிப்படையிலேயே மொய்டீன் மீது விசாரணை தொடங்கியது. இதில் அரசாங்கம் எங்கிருந்து மூக்கை நுழைத்தது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். விதிமுறைகளை மீறியது நீங்கள், தவறாக பேசியது நீங்கள், ஆக அவற்றுக்கான விளைவையும் நீங்கள் தானே சந்திக்க வேண்டும் என மொய்டீனை மேற்கோள் காட்டி அன்வார் பேசியிருக்கின்றார். அந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், நீதிமன்றத்திடமே விட்டு விடுங்கள் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அன்வார் இவ்வாறு பதிலளித்தார். மொய்டீன் மீது தேச நிந்தனை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதன் பின்னணியில் புத்ராஜயா இல்லை என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபாமி ஃபட்சில் நேற்று தெளிவுபடுத்தியிருந்தார். கடந்த ஆண்டு கடா மந்திரி பசா டத்தோஸ்ரீ சனுசி நோர் மீது ஸ்லாங்கூர் அரண்மனை செய்த போலீஸ் புகாரை போன்றதே இந்த மொய்டீன் விவகாரமும் என ஃபாமி கூறினார். கிளந்தான் நங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிந்தனைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக தம்மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமருமான மொய்டீன் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். மடானி புதிய வீடமைப்பு திட்டங்களின் கட்டுமானங்களுக்கான நிபந்தனைகள் வசதிப்படும் வாழ்க்கை, பசுமையான வாழ்விடம், பொழுதுபோக்கு இடங்கள், வசதி உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்க வேண்டும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்துள்ளார். வசதி உட்கட்டமைப்பு என்பது மடானி உணவங்காடி நிலையங்களையும் உட்படுத்தியதென அவர் கூறினார். குறைந்த அல்லது நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினருக்கான மடானி வீடுகள் போதிய வசதிகளை கொண்டிருத்தல் வேண்டும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் சிறிய அளவிலாவது விளையாட்டு பூங்காக்கள், காற்பந்து மைதானம் போன்றவை அந்த குடியிருப்புகளில் அமைக்கப்பட வேண்டும். பசுமையான இடங்களோடு சிறிய சமூக மண்டபம், சூறாவ் மற்றும் வழிபாட்டு இடங்கள் உள்ளிட்டவையும் இருக்க வேண்டும் என நில மேம்பாட்டாளர்களுக்கு நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கோலாலம்பூர் தாமான் டேசாவில் மடானி சூர்யா குடியிருப்பின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற போது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார். 0.99 ஹெக்டேர் நிலப்பரப்பில் மாசிங் குழுமத்தால் மேம்படுத்தப்படவிருக்கும் இந்த மடானி சூர்யா அடுக்குமாடி குடியிருப்பு 2 கட்டிட தொகுதிகளாக மொத்தம் 800 வீடுகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வீடும் தலா 800 சதுர அடியில் 2 லட்சம் ரிங்கிட் விலையில் விற்கப்படவிருக்கின்றது. ஏழாவது தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும் விதிகளை கடைபிடிக்கவும் நினைவூட்டப்படுகிறார்கள். நாளை மாலை 6 மணி முதல் பிரதான சாலைகள் மூடப்பட உள்ளதால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு புத்ராஜயா காவல்துறை உதவி ஆணையர் ஐரிஷா மொஹமட் அறிவுறுத்தியுள்ளார். நியமிக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ளுமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். 1998 பணியாளர்களில் 260 போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதனிடையே புத்ராஜயா நிறுவனம் மற்றும் பிரசரணாவின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட மொத்தம் 80 பேருந்துகள் இலவசமாக ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் செயல்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
அதே வேளையில் இவ்வாண்டு கொண்டாட்டத்தை சிறப்பிக்கும் வகையில் நீர் டாக்ஸி சேவையும் 5 இடங்களில் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. இவ்வாண்டு பிரிட்டனுக்கு கெனபிஸ் வகை போதைப் பொருளை கடத்த முயன்றதன் பேரில் கைதான பயணிகளில் கிட்டத்தட்ட கால்வாசி பேர் மலேசியர்கள் ஆவர். மலேசியாவுக்கான பிரிட்டன் உயர் ஆணையம் இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 1 முதல் ஆகஸ்ட் 12 வரை ஆகாய மார்க்கமாக பிரிட்டனுக்கு கெனபிஸை கடத்த முயன்ற 378 பேர் அந்நாட்டு விமான நிலையங்களில் வைத்து கைதாகியுள்ளனர். அவர்களில் 93 பேர் மலேசியர்கள் ஆவர். இதன் மூலம் பிரிட்டானியர்களுக்கு அடுத்து மிக அதிகமாக கைதானவர்களாக மலேசியர்கள் விளங்குகின்றனர். பிரிட்டன் விமான நிலையங்களில் இவ்வாண்டு இதுவரையில் மட்டும் மொத்தமாக 15 டன் கெனபிஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டவற்றை விட 3 மடங்கு அதிகமாகும். கெனபிஸ் போதைப் பொருளுடன் சிக்கும் பயணிகளுக்கு பிரிட்டன் நாட்டு சட்டத்திட்டத்தின்படி அபராதங்களோடு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். கெனபிஸ் இறக்குமதிக்கு அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம். எனவே இச்செயலில் ஈடுபடும் முன் வரப்போகும் ஆபத்தை நன்குணர்ந்து செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பண்டான் இண்டாவில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து ஆடவன் ஒருவன் வீட்டில் உள்ளவர்களை கத்தி மற்றும் மரக்கட்டைகளை கொண்டு தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் 31 வயதான அந்த வெளிநாட்டு ஆடவன் பழங்களை வெட்டிக் கொண்டிருந்த போது 18 மற்றும் 28 வயதுடைய தனது சக வீட்டு நண்பர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளான். அப்போது வாக்குவாதம் கைகலப்பாக மாற அந்த ஆடவன் கத்தி மற்றும் கட்டைகளை கொண்டு அவர்களை தாக்கியிருக்கிறான். அதனைத் தொடர்ந்து அந்த வெளிநாட்டு ஆடவன் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அம்பாங் ஜெயா மாவட்ட துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் நஸ்ருல் இக்ரம் தெரிவித்தார். முதல் கட்ட விசாரணையில் அந்த வெளிநாட்டு ஆடவன் அடிக்கடி வீட்டில் உள்ளவர்களால் திட்டப்பட்டு வந்ததாகவும் குடும்ப பிரச்சினைகள் தொடர்பாக தொடர்ந்து சண்டைகளை எதிர்நோக்கி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது.